பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கதிர் ராஜிக்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறத நம்ம பழனி பார்த்துட்றாரு. என்னடா நீ இப்படி ராஜிக்கிட்ட போய் பேசுகிற, அவன் செஞ்சது அந்த முரடு பைய செஞ்சதுக்காக ராஜி என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பழனி பார்த்திங்கன்னா நம்ம கதிருக்கு அட்வைஸ் பண்ணுறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் ராஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜுக்கு போகும்போது தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பணமும் நகையும் தான். அந்த கண்ணன் அதை எடுத்துக்கிட்டு ஓடவும் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். எப்படியாச்சும் கண்ணன்கிட்ட இருந்து அந்த நகையும் பணத்தையும் வாங்கியே ஆகணும். நம்ம கண்ணன் வீட்டுக்கு போய் அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு கண்ணன் வீட்டை தேடி போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம பாண்டியனும் கோமதியும் பார்த்திங்கன்னா சரவணனுக்காக பொண்ணு பார்க்க போயிருக்கிறாங்க. ஸோ அங்கே எல்லா கதையுமே எடுத்து சொல்லிட்டாங்க. ஸோ பொண்ணு வீடும் அதெல்லாம் கேட்டுட்டு ஓகே, பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரு தடவை பேசிக்கிட்டோம், அவங்க 2 பேர்த்துக்கும் ஓகேனா நம்ம முறைப்படி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் பொண்ணு வீட்டில் இருந்து நேராக எங்கே ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்திவேலுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. சக்திவேலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் சும்மா இருப்பாரா, அந்த வீட்டில் பொண்ணு கொடுக்கறதும் ஒன்று, பொண்ணை பாலுங்கிணறுல தள்ளுறதும் ஒன்று அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்ட உடனே பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த சம்மந்தம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் பாண்டியனுக்கு ரொம்பவுமே ஃபீலிங் ஆகிடுது. ஸோ கோமதியும் பார்த்திங்கன்னா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி ரொம்பவுமே புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இன்னைய எபிசோடை பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.